கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே ஒரு புதிய கிருபைகளோடு கூட உங்களை வழிநடத்துவாராக. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே ஒரு வசனம் இப்படியாக வாசிக்கிறோம். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த கடைசி காலங்களில் இன்னைக்கு அநேக இடங்களில் ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அநேகரை ஆண்டவர் நம்மை சுத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை சந்திப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அவரை சந்திப்பதற்கு முன்பாக நீங்களும் நானும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் அவரை நாம் தரிசிக்கவே முடியாது. அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக அவர் மாற்றி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அநேக சபைகள் அப்படியா ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். அநேக தனிப்பட்டவருடைய வாழ்க்கையில மாற்றி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நாளில் ஆண்டவர் சொல்கிறார், என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்படி ஆண்டவர் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு சில காரியங்கள் சில வேதனையாக தோன்றலாம். சில நேரத்தில் சில பிரச்சனையாக இருக்கலாம். அது வேதனை மனதில் சில கவலையை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்தி ஒரு சுத்த பொன்னாக விளங்க செய்வார். அப்படிப்பட்ட அந்த காரியத்தை இந்த நாளிலே உங்களுக்கு செய்வார். அதனால நீங்கள் தைரியமாக அவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களுக்கு உதவி செய்வார். இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை உங்களுக்கு தந்து வழிநடத்த நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சுத்தப்படுத்தி பரிசுத்தமாய் பொன்னாக விளங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.